நெல்லை மாவட்டம் ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அமைந்துள்ள காற்றாலைகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்பு கம்பிகள் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வரும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையையே விழிப்புதுங்க வைத்துள்ள இந்த துணிகர திருட்டின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டி அமைந்துள்ள நெல்லை மாவட்டத்தின் ராதாபுரம், பழவூர், பனகுடி மற்றும் உதயத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான காற்றாலைகள் இயங்கி வருகின்றன. தமிழகத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்வதிலும் கோடைகால மின்வெட்டை தவிர்ப்பதிலும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் காற்றாலைகள் மூலம் அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். ஆனால் அந்த மின் உற்பத்திக்கும் வேட்டு வைப்பது போல காற்றாலைகளில் பயன்படுத்தப்படும் விலையுயர்ந்த காப்பர் கேபிள்களை குறிவைத்து மர்ம நபர்கள் துணிரக திருட்டில் ஈடுபட்டு வருகிறது. இந்த திருட்டை தடுக்க காற்றாலை நிறுவனங்கள் சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தனியார் காவலாளிகள், போலீசார் துணையுடன் இரவு ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதிலும் செம்பு கம்பிக்கு இருக்கும் மவுசால் அனைவரது கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு இந்த திருட்டை தொடர்ந்து அரங்கேற்றி வருகிறது மர்ம கும்பல். பெரிய அளவில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் காற்றாலை வளாகங்கள் அமைத்திருப்பதுதான் இந்த திருட்டு கும்பலுக்கு சாதகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. நள்ளிரவு நேரங்களில் காற்றாலைகளின் பூட்டுகளை உடைத்து உள்ளே நுழையும் மர்ம கும்பல் காற்றாலைக்கு உள்ளேயும் வெளியேயும் இணைக்கப்பட்டுள்ள காப்பர் கேபிள்களை அறுத்து திருடி செல்கின்றனர். நாள்தோறும் தொடர்ச்சியாக அரங்கேறி வரும் இந்த திருட்டு சம்பவங்களை இனியும் பொறுக்க முடியாது என்ற சூழலில்தான் ராதாபுரம் காவல் நிலையத்தில் காற்றாலை நிறுவன ஊழியர்கள் புகார்களை அளித்திருக்கின்றனர். ஆனாலும் சாமர்த்தியமாக செம்பு கம்பிகளை திருடி செல்லும் திருடர்களை பிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறி வருவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த திருட்டு சம்பவங்களால் காற்றாலை நிறுவனங்களுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவதோடு மின் விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் இனியும் அலட்சியம் காட்டாமல் தனிப்படை அமைத்து திருட்டு கும்பலை கைது செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி காற்றாலை நிறுவனங்கள் மட்டுமல்ல, அப்பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் உள்ளது.